ஆட்டோ ஓட்டுநர்களால் தங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் நிலவுவதாக தமிழ்நாடு பைக் டாக்ஸி அசோசியேஷன் சங்கத்தினர் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற நிறுவனங்கள் மூலம் சென்னை முழுவதும் 15,000க்கும் மேற்பட்டோர் பைக் டாக்ஸி ஓட்டி வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் மீது ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பைக் டாக்ஸி அசோசியேஷன் சங்கத்தினர் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் தங்களை அச்சுறுத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்டோக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. ஃபீமேல் கேப்டன்ஸ், மெயில் கேப்டன்ஸ், இதனால எல்லாருமே பாதிக்கப்படுறோம், இன்க்ளூடிங் கஸ்டமர் முதற்கொண்டு. ஏன்னா நிறைய இடத்துல இந்த இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. கேப்டன்ஸ் போறாங்க, கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணும் பொழுதோ இல்லை வழியிலையோ ஆட்டோக்காரங்க பார்த்துட்டு என்ன பைக் டாக்ஸி எடுக்கிறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தகாத வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க. கஸ்டமரை பேசி அசிங்கமா பேசுறாங்க. பேசி வழியிலே இறக்கி விட்டுறது, செல்லை பிடுங்குறது, கேப்டன்ஸோட செல்லை பிடுங்குறது, பைக்கை டேமேஜ் பண்றது, இந்த மாதிரி செயல்கள்ல ரொம்ப ஈடுபடுறாங்க. கொலை மிரட்டல்கள், இந்த மாதிரி அவங்களே புக் பண்ணிட்டு எங்க சகோதரர் ஒருத்தரை அவங்களே புக் பண்ணி வர வச்சு சைதாப்பேட்டையில இந்த மாதிரி பண்ணி அதுக்காக 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் எங்க பாதுகாப்புக்காகவும் நாங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.